சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வடக்க சத்தியத்தின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பத்திரிக்கை நடந்துட்டு இருக்குது. அதை மக்கள் நிறைய படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்களால் ரொம்ப அது பாராட்டு பெற்ற ஒரு பத்திரிக்கையாக இருந்துச்சு. அதில் அந்த இஸ்லாமிய மத தத்துவங்கள்லாம் கட்டுரைகள்லாம் வருது. அது எல்லாத்தையும் அப்படியே அசர வைக்குது. அவ்வளோ அருமையாக ஜம்முன்னு வந்துட்டு இருக்குது. எல்லோருமே அதை படிக்கிற அளவுக்கு அந்த பத்திரிக்கை வந்துட்டுருக்குது. அதாவது சத்தியத்தின் குரல் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. அப்புறம் லாகூரில் இருக்கிற ஒரு இலக்கிய சங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த பத்திரிகை ஆசிரியர் யாருன்னு கூப்பிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி விழாவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விழாவில் யாரா அந்த பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா ஒரு 16 வயசு பையன் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. அப்புறம் எல்லாருமே நம்ப முடியாத அளவுக்கு சந்தேகமாக இருக்கு அப்படி அந்த பையனை பார்த்தா. ஏன்னா 16 வயசு பையன் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிற அப்படியா அப்படின்னு சொல்லி கூட எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். அப்புறம் வந்த பையன் என்ன பண்ணுற அப்படி மதத்தின் அடிப்படையான அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற தலைப்பில் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே அப்படியே வாய் அடைச்சி போய் நின்று கேட்டுட்டுருக்குறாங்க. அப்போது எல்லாருமே மூக்கு மேலே விரல் வச்சு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க, கேட்டுட்ருக்குறாங்க யார் அந்த பையனுடைய பேச்சை. அங்கே ஒரு புகழ்பெற்ற கவிஞர் கூட அவரை எழுந்திரிச்சு இன்னும் பாராட்டி வாழ்த்தினார். எப்படின்னா, இளம் தோள்களில் முதுமையான ஒரு தலை அப்படின்னு சொல்லி போட்டு அங்கேயே அவரை பாராட்டுறாரு. அப்பேற்பட்ட அந்த பாராட்டுக்குரிய பையன்தான் பின்னாடி தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக உருவாகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சாதனைக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அறிவு தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.